நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா சிம்பிளிஃபிகேஷனில் பார்ட் 4 வீடியோ பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி பார்ட் 3 வீடியோவில் பார்த்துருப்போம். அதில் என்ன மாரி கொடுத்துருப்பாங்கன்னா ஃபுல்லாக ப்ளஸ் கொடுத்துருப்பாங்க. இதே கொஸ்டின் தான், ஆனால் ஃபுல்லாக ப்ளஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா மைனஸ் இருக்கும், அப்புறம் ப்ளஸ் அதேமாதிரி மாறி மாறி வருது. ஓகேங்களா? இந்தமாரி சம்மை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேங்களா? வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். கொஸ்டின் நான் ஒரு வாட்டி படிக்கிறேன் பாருங்கள். 1 டிவைடட் பை 1 minus 1 divided by 1 minus 1 divided by 1 minus 1 divided by 1 minus 1 by 4னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நம்ம படிக்கும் போதே இவ்வளோ நேரம் ஆகுது, ஆனால் சால்வ் பண்ணி இவ்வளோ நேரம் ஆகுது. ஈஸியாக தான் நம்ம சால்வ் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை இப்போ கொஸ்டின் நம்பர் நான் ஏற்கனவே சொன்ன பார்ட் நம்பர் 3 வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த லாஸ்ட்டு என்ன நம்பர் வந்திருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஓகேங்களா? லாஸ்ட்டு என்ன நம்பர் வந்திருக்குன்னு பாருங்கள். 1/4 வந்திருக்கு. ஓகேங்களா? நான் என்ன பண்ண போகிறேன், 1/4 எடுத்து எழுதிக்க போகிறேன். அப்புறம் கொஸ்டினில் ப்ளஸ் மைனஸ் என்ன வந்திருக்கான்னு பாருங்கள். இதில் ஃபுல்லாக மைனஸ் தான் வந்துருக்கு. மைனஸ் 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 வந்துருக்கு. அப்புறம் 1 எத்தனை டைம் ரிப்பீட் ஆகிருன்னு பாருங்கள். 1 டைம், 2 டைம், 3 டைம், 4 டைம், மொத்தம் 4 டைம் வந்து 1 வந்து ரிப்பீட் ஆகிருக்கு. அதனால் நான் என்ன பண்ண போகிறேன், 4 டைம் நம்ம புரியறதுக்காக நான் பார் மாரி கொடுக்குறேன். 1 2 3 4. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, அது இதுக்கு முன்னாடி நம்ம பார்ட் 3 வீடியோவில் எப்படி பார்த்துருக்கோம்னா ஃபுல்லாக ப்ளஸ் தான் வந்துருக்கும், அப்படியே ஆட் பண்ணி போட்டுருவோம். இதில் எதுவுமே கிடையாதுங்க, மைனஸ் இருக்குது. நம்ம அந்த மைனஸ் மட்டும் கரெக்டாக பண்ணிட்டு வரணும். அது என்ன ஆர்டரில் பண்ணோன்னா, நான் சொல்கிற ஆர்டரில் நீங்கள் மைனஸ் பண்ணிட்டு வரும்போது தான் உங்களுக்கு கரெக்டாக ஆன்சர் வரும். ஓகேங்களா? நான் சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன 1 4 கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இந்த ஆர்டர்லேருந்து நம்ம மைனஸ் பண்ணணும். நான் ஏற மாதிரி போட்டு வரும் பாருங்கள். மைனஸ் இருக்கிறதால நான் மைனஸ் பண்ணேன். 4லேருந்து 1 போச்சுன்னா எவ்வளோ, 3 வருது. ஓகேங்களா? திரும்ப நான் இந்த ஆர்டர்லேருந்து மைனஸ் பண்ணுறேன். இந்த அதை மைனஸ் சிம்பிள் போட்டுக்கங்க. இந்த ஆர்டர் 3லேருந்து -4 பண்ணால் என்ன வருது பாருங்கள், -1 வருது. ஓகேங்களா? நான் இந்த ஆர்டர்லேருந்து திரும்ப போடுறேன் பாருங்கள். -1லேருந்து இது, ஏன்னா இதுலேருந்து நம்ம மைனஸ் பண்ணுறோம். இந்த -1லேருந்து மைனஸ் இந்த ஒரு +3 இருக்குது. அப்போ என்ன ஒரு -3 தரும். -1லேருந்து இந்த +3 இடையில் வந்து மைனஸ் தானே பண்ணுறோம். அதனால் -1 -3 என்ன வருது பாருங்கள், -4. இப்போ இந்த ஆர்டர்லேருந்து பண்ணுறோம் பாருங்கள். இந்த ஆர்டர்லேருந்து நம்ம மைனஸ் பண்ணுறோம். இங்கே இந்த இடத்த போடுறோம் பாருங்கள். -4 மைனஸ் இதுக்குள்ளே ஒரு -1 இருக்குது. அப்போ என்ன வருது பாருங்கள், -4 -4 இந்த -1 வரும், +1 வரும். உங்களுக்கு புரியுதுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க. இப்போ என்ன வரும், -3 வருது. ஓகேங்களா? -3 வருது. என்ன பாருங்கள், இந்த ஒரு டேர்ம் மட்டும் தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இதை மட்டும் தான் இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்ட் 3 வீடியோவில் என்ன சொல்லியிருப்பேன், லாஸ்ட்டாக வந்து தான் நான் எடுத்து எழுத போகிறேன். என்ன வருது பாருங்கள், -3 வருது. டிவைடட் பை இங்கே அதுக்கு முன்னாடி வர நம்பர் என்ன வருது, -4 வருது. இந்த மைனஸ் மைனஸ் எப்போ நம்ம கேன்சல் பண்ணுவோம் வகுத்தில் வரும்போது. அப்போ என்ன வருது, 3/4ன்னு வருது. இதை மட்டும்தாங்க நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்கள். இதை மட்டும்தான் இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம். இன்னும் என்ன கொஸ்டின் 1 டிவைட் பை சொல்லியிருக்கோம். இப்போ இது ஃபுல்லாக நம்ம கண்டுபிடிச்சிட்டோமா. அப்போ என்ன பண்ண போகிறோம், 1 டிவைட் பை இந்த ஃபுல் ஆன்சர் என்னவோ அதுக்கு என்ன ஆன்சர் வந்து 3/4ன்னு வந்திருக்கு. அப்போ என்ன வரும் இதுக்கு ஆன்சர், நம்ம தலைகையாக எடுத்து எழுதுவோம். இந்த மேலே தலைகையாக போச்சுன்னா வரும் 4/3ன்னு வரும். ஓகேங்களா? இதுதாங்க ஆன்சர். ஈஸியாக சால்வ் பண்ணிட்டோமா, இதுதான் ஆன்சர். எந்த ஒரு ஈஸியாக நம்ம பண்ணியிருக்கோம் பாருங்கள். இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ரெண்டாவது கொஸ்டின் படிக்கிறேன் பாருங்கள். அதே தான் பாருங்கள். 1 டிவைடட் பை 1 ப்ளஸ் 1 டிவைடட் பை 1 மைனஸ் 1 டிவைடட் பை 1 ப்ளஸ் 1 டிவைடட் பை 1 மைனஸ் 1 டிவைடட் பை 1 ப்ளஸ் 1/3ன்னு வந்திருக்கு. ஓகேங்களா? நான் ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன சொல்லியிருப்பேன், லாஸ்ட்டாக என்ன வந்திருக்கோ அதை எடுத்து நம்ம செக் பண்ணணும். நான் எடுத்து எழுதிக்கிறேன் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? 1 3ன்னு சொல்லிட்டு எழுதிட்டேன். ரெண்டாவது 1 எத்தனை டைம் வந்துருக்கு பாருங்கள், 1 2 3 1 2 3 4 5 டைம் வந்துருக்கு. 1 2 3 4 5 டைம் போட்டுக்கோங்கன்னா, அதுக்கப்புறம் பாருங்கள் ப்ளஸ் இருக்குது, அப்புறம் மைனஸ் இருக்குது, அப்புறம் ப்ளஸ் இருக்குது, அப்புறம் மைனஸ் இருக்குது, அப்புறம் ப்ளஸ் இருக்குது. பாருங்கள் ப்ளஸ்ஸு மைனஸ் மாறி மாறி வந்துட்டு இருக்குது. அப்போ என்ன பண்ணால் நம்ம இந்த இடத்த கேர்ஃபுல்லாக பண்ணோம். இங்கே ஃபுல்லாக மைனஸ் இருந்தது, அதனால் இந்த ரிவர்ஸில் நம்ம மைனஸ் பண்ணிட்டே வந்துட்டோம். ஓகேங்களா? இந்த சம்மில் பாருங்கள் ப்ளஸ் இருக்குது, அப்புறம் வந்து மைனஸ் இருக்குது, அப்புறம் ப்ளஸ் இருக்குது, அப்புறம் மைனஸ் இருக்குது, அப்புறம் ப்ளஸ் இருக்குது. அந்த ப்ளஸ்ஸை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஞாபகம் வச்சு நீங்கள் போட்டு வரணும், அவ்வளோதான். ஃபஸ்ட்டு என்னது ப்ளஸ் இருக்குது, அதனால் என்ன பண்ணுறேன், நான் இந்த ஆர்டரில் தான் நான் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? இந்த ஆர்டரில் என்ன பண்ணியிருக்கேன், ப்ளஸ்ஸு 1 ஆட் பண்ணால் என்ன வருது, 4 வருது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன சிம்பிள் வருது, மைனஸ் சிம்பிள் வருது. இந்த ஆர்டரில் தான் நான் பண்ணிட்டு வரேன் பாருங்கள். மைனஸ் சிம்பிள் 4லேருந்து 3 போச்சுன்னா என்ன வரும், 1 வருது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன வருது, ப்ளஸ் சிம்பிள் வருது. இந்த ஆர்டரில் தான் பண்ணிட்டு வரேன் பாருங்கள். ப்ளஸ்ஸு 1 4 கூட்டினா 5 வருது. அதுக்கப்புறமேட்டு பாருங்கள் ப்ளஸ்ஸுக்கு அப்புறம் மைனஸ் சிம்பிள் வருது. இந்த ஆர்டருக்கு அப்புறம் என்ன வரும், 5லேருந்து 1 போச்சுன்னா என்ன வரும், 4 வரும். அப்புறம் மைனஸுக்கு அப்புறம் ப்ளஸ் வருது.
4 5 ஆட் பண்ணால் என்ன வருது பாருங்கள் 9 வருது. இப்போ ஆன்சர் என்ன வருது பாருங்கள், இன்னும் முடியல நம்மளுக்கு. ஆன்சர் என்ன வருது, இது ஃபுல் டேர்மை நம்ம சால்வ் பண்ணும்போது என்ன வருதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த நம்பர் எழுதுவோம் 9 டிவைடட் பை அதுக்கு முன்னாடி ஒரு நம்பர் எழுதுவோம். இந்த ஃபுல் டேர்மு சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்துடுச்சு. ஆனால் என்ன கேட்குறான் கொஸ்டினில் 1 டிவைடட் பை 1 ப்ளஸ் அப்படின்னு கொடுத்துட்டு வரோம். ஓகேங்களா, அப்போ என்ன பண்ண போகிறோம், 1 டிவைடட் பை இந்த 9/4. அப்போ நம்ம தலைகீழாக எழுதும் போது என்ன வருது பாருங்கள், 4/9. ஓகேங்களா, ஆன்சர் 4/9. பாருங்கள், எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நீங்கள் இதில் ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது என்னென்னா என்ன லாஸ்ட்டாக கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கணும். ரெண்டாவது என்ன பார்க்கணுன்னா எத்தனை டைம் 1 வந்துருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கணும். மூணாவது என்ன பார்க்கணும், கொஸ்டினில் ஃபுல்லாக ப்ளஸ்ஸு கொடுத்துருக்கானா இல்லை மைனஸ் கொடுத்துருக்கானா இல்லை ப்ளஸ்ஸு மைனஸ் வருதான்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஃபுல்லாக ப்ளஸ்ஸு கொடுத்தா என்ன பண்ணணும், அப்படியே ஆட் பண்ணிகிட்டே வரும். ஃபுல்லாக மைனஸ் கொடுத்துருந்தானா என்ன சொன்னேன், இந்த ரிவர்ஸ்லேருந்து நம்ம மைனஸ் பண்ணிட்டே வரணும். ப்ளஸ்ஸு மைனஸ் கொடுத்தானா இந்த ரிவர்ஸ்லேருந்து ப்ளஸ் சிம்பிள் கொடுத்தானா ஆட் பண்ணணும், மைனஸ் சிம்பிள் கொடுத்தானா மைனஸ் பண்ணணும். இந்த கொஸ்டின் அப்படி தான் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட் எடுத்தோடனே ப்ளஸ் கொடுத்துருவாங்க. அதனால் 3 1 நான் கூட்டி இங்கே போடுறேன், என்ன வருது 4 வருது. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறான், மைனஸ் சிம்பிள் சொல்கிறோம். அந்த 4லேருந்து 3 என்ன போச்சு, 3 மைனஸ் பண்ணால் என்ன வரும், ப்ளஸ் 1 வரும். அப்படியே மைனஸ் பண்ணி தாங்க போடுறேன். ஓகேங்களா, இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதேமாதிரி சம்ஸ் வந்து கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் நம்ம. ஓகேங்களா, ஸோ நீங்கள் இந்த செம்மை வந்து பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள். நம்ம யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.